கரோலின் லிவிட் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை நான் அப்படியே வாசிக்கிறேன். டொனால்டு ட்ரம்ப்பு இன்றைக்கி அனல் பறக்க போகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. கடுமையான வாக்குவாதங்கள் அரங்கேறும் அரங்கம் இது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இன்று இரவு அனைவரும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கரோலின் லீவிட் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த பேட்டியை கொடுத்து முடிக்கிறாங்க. சரி, இந்த கரோலின் லீவிட் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரைட்டாக நான் அந்த பேட்டியையும் நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. கரோலின் லீவிட் அவர்கள் ஒரு ஸ்டூடெண்ட் பத்திரிகையாளராக இருந்து அதற்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப்பால் ஈர்க்கப்பட்டு அமெரிக்காவினுடைய அதுவும் ஒயிட் ஹவுஸில் அதிபருடைய பத்திரிகை செயலாளராக பொறுப்பில் இருக்காங்க. ரொம்ப குறைந்த வயதில் இந்த பொசிஷனில் வந்து உட்கார்றாங்க. ரெண்டாவது, திறமையானவங்களும் கூட. பத்திரிகையாளர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சக பத்திரிகையாளனுக்கு தெரியும். அந்த வகையில் அவங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ 2018க்கு பிறகே கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு நபர்களில் இந்த கரோலின் லீவிட் ஒருத்தவங்க. அப்படிப்பட்டவங்க இப்போது 2வது முறையாக மாசமாகறாங்க, கர்ப்பம் தெரிக்கிறாங்க ரைட்டா. இவருடைய ஹஸ்பண்ட் வந்து இவரை விட 30 வயது தான் கூட உள்ள நபர் தான். அவர் வயது அதிகமாக இருக்காருன்னு பார்க்காதீங்க. ஹீ இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் மேன் அப்படின்லாம் ஒரு தடவை சொல்லியிருக்கார். அது மட்டும் கிடையாது, கரோலின் லீவிட் அவர்களும் ட்ரம்ப்புக்கும் இடையில் ஒரு நல்லதொரு புரிந்துணர்வு இருக்குது. எப்படின்னா புரிதல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிக்கிறேன், அந்த காட்சியை பாருங்கள். 2 பேருக்கு இடையில் எவ்வளோ தூரம் புரிதல் இருந்தது அப்படின்னா இந்த ஆக்ஷன் வரும் அப்படின்னு.